வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொருட்டை வந்து அவனோட ஐயை பார்த்து தான் பேசிகிட்டு இருக்கான். அதாவது இந்த ஐயன்றதுக்கு அடிக்கடி எனக்கு வந்துட்டே இருந்துச்சு இந்த பவர், ஏன் இப்போ அது வரவே மாட்டுது, ஒருவேளை அந்த ரேம்பேஜ் போகிற மோடு வந்து முடிஞ்சதுனால இப்போ அந்த ஐ எனக்கு இதுக்கப்புறம் வரவே வராதா அப்படின்ற மாதிரி பொருட்டோ வச்சுருக்கான். அந்த டைமில் ஹினாட்டா வந்து பொருட்டோ சீக்கிரம் சாப்பிடுவான்னு சொல்லி கொடுத்தோடனே நம்ம பொருட்டோவும் சரி ஓகே எதனா தான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து டக்குன்னு கிளம்பி போயிடறான். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம நருட்டோ, ஈனோஜன், அதுக்கப்புறம் நம்ம ஷிக்கமாரு இவங்க 3 பேரும் நடந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது என்னன்னா அந்த இன்சிடென்ட், அதாவது ரேஞ்சுக்கு போகிற இன்சிடென்ட் வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு, இனிமேல் வில்லேஜ் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதோ ஆமாம் சுமேரை எப்படி மாறினா சொல்லிட்டு நம்ம ஸ்ரீகுமார் கேட்கும்போது நம்ம ஈனோஜன் சொல்கிறான் அது முழுக்க காரணமே நம்ம பொருட்டோ தான் பேசி நல்லபடியாக மாற்றிருக்கான். அப்போ நம்ம ஸ்ரீகுமார் கேட்குறான் அப்போது வேறு யாருமே இந்த அகாடமியில் யூஸ் யாருமே அவளை மாற்றலையும் கேட்கும்போதோ அப்போ தான் ஈனோஜன் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்போ தான் நம்ம நருட்டோ சொல்கிறான் அதாவது நம்மளால் எந்த பேரண்ட்ஸ் நல்ல பேரண்ட்ஸும் உருவாக்க முடியாது, ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸை உருவாக்க முடியும்னு சொல்லும்போது நம்ம ஷிக்கமாரு ஓகேன்றான். நம்ம ஷீனோ வந்து ஒரு கிளாஸ் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதாவது உங்களை வந்து த்ரீ ஃபார்மேஷன் டீமாக அவங்க வந்து உருவாக்க போகிறான்னு சொல்லி அப்போ எல்லாரும் கேட்குறாங்க 3 ஃபார்மேஷன் டீம்னா இதுக்கு முன்னாடி இந்த அதே மாதிரியா சொல்லிக்கும் போது ஆமாம், ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக எப்பவுமே அகாடமிக் இயர் முடிஞ்ச உடனே தான் 3 ஃபார்மேஷன் டீமை உருவாக்குவோம், ஆனால் இந்த வாட்டி புதுசாக முன்னாடி உருவாக்கும் போது எல்லாருமே கொஞ்சம் ரொம்ப டவுட் வராங்க. நம்ம ஷீனோ வந்து சரி ஓகே நம்ம கிளாஸ் சீக்கிரமாக கட்டி முடிக்க போகிறாங்க, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இங்கே ப்ராக்டிஸ் நடத்தலாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஷீனோ சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க யார் யாருக்குள்ளே போகலாம் சொல்லிட்டு. நம்ம மிச்சிக்கு வந்து நம்ம பொருட்டோ நான் கூட சேர்ந்து சொல்லும் போது நம்ம பொருட்டோ கேட்குறேன் ஏன்டா என் கூட இருக்குன்னு ஆசைப்படும் போது ஏன் நீ தான் கூல் அப்படின்னு சொல்லும்போது டெங்கியும் வந்து பேசிகிட்டு இருக்கான். இவன் டெங்கியும் வந்து ஒரு டீமை மாற போகிறன்றது இந்த இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஷிக்கமாரு சரி சிக்கடா எடுத்துலன்னு சொல்லும்போது நம்ம சிக்கடை வந்து ஈனோச்சிக்கோ ஃபார்மேஷன் சொல்லிட்டு அவங்க 3 பேர் அவங்க அப்பா அம்மா இருந்த 3 பேர் 3 ஃபார்மேஷன் மாரி அப்படி இந்த வாட்டி மாறியிருக்காங்க. லைக் அதான் ஷிக்கமாரு, ஈனோஜன், அதுக்கப்புறம் சோஜோ இவங்க 3 பேருமே இருக்கிற மாரி இப்போ ஒரு ஃபார்மேஷனை கொண்டு இந்த இடத்துல ஈவாபி வந்து சொல்லுவான் நான் வந்து சாரடாவை எடுத்துட்டேன்னா சொல்லும் போது அப்போ நீயும் டெங்கியும் முன்னாடி போகும்போது சாரடாவை பின்னாடி இருந்து வாட்ச் பண்ணலாமா சொல்லும் போது நம்ம யோவை பயந்துடும் எப்போ கண்டுபிடிச்சேன் எல்லாம் சின்ன குழந்தை கூட கண்டுபிடிச்சோன்டா நீ என்னடா சொல்லும் போது அந்த சைடில் பார்த்தா மெட்டலி பயந்துட்டு இருப்பான். நம்ம மிச்சிக்கு வந்து இவன் எடுத்துக்கலாம் சொல்லும் போதும் சரி யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதும் ஆனால் நான் என்ன இருந்தால் இந்த இடத்துல நான் கிளாஸ் ட்ரிப்பை தான் யூஸ் பண்ணணும் மிச்சிக்கு சொல்லும் போது வாயை புத்தி நம்ம பொருட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம சிக்கனை சொல்கிறான் அது ப்ளூ ரேஞ்சு போகிறவங்களோட மிஷின் வந்து முடிச்சிட்டாங்களான்னு சொல்லும்போது நம்ம பொருட்டை வந்து சரி ஓகே நான் மெட்டலே எடுத்துக்கிறேன்ற மாதிரி பேசிக்கிறான். ஓகே நீ பிரின்சிபல் ரூம் தான் கட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஷீனோ வந்து பிரின்சிபல் இப்போ யாருன்னா நம்ம இருக்கா சென்சே தான். இப்போ வந்து நம்ம என்னன்னா ஷீனோ வந்து கேட்டுட்டு இருக்கான் சரி அப்போ நம்ம சுமேரை கிளாஸ்க்கு திருப்பி வர வாய்ப்பு இருக்குங்கும் போது நம்ம இருக்கா வந்து இல்லை அதுக்கு வந்து ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது, கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போது நம்ம ஷீனோ வந்து அப்போ வந்தானா கண்டிப்பாக நானே ஒரு புல் ஒரு போய் எடுத்துக்கிறேன், அவளை எந்த இடத்துலையும் நானே விட மாட்டேன், அவளை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே அவன் மேலே வரட்டும் அதுக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம இருக்கா சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம பொருட்டவும் வந்து வீட்டுக்கு வரான். இந்த சைடில் பார்த்தா நருட்டோ வீட்டில் இருக்கான். வா பொருட்டோ வீட்டுக்கு வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். அப்போ எனக்கு இப்போ சீக்கிரமா அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்டை கேட்கும்போது நம்ம நருட்டோ வந்து எப்பயுமே நான் இவங்க தானே வருவேன் நீ கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடா அப்படின்னு சொல்லும் போதும் நான் பொருட்டை வந்து அப்பா உங்களுக்கு நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு சொல்லும் போதோ கிளாஸ் சுமேரே அப்படின்னு சொல்லும் போதோ அந்த விஷயம்லாம் எனக்கு தெரியும்னு சொல்லும் போதோ அந்த டைம் பொருட்டை கத்திரா அப்பா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க எனக்கு எல்லா விஷயமும் தெரியும் ஒழுங்காக நீங்கள் அப்போ ஒழுங்காக உண்மையை சொல்லுங்க சொல்லும்போது இதை பார்த்து நம்ம நான் ஹினாட்டா வந்து அப்பனை புள்ளி ஏதோ ஒழுங்காக ரொம்ப சீரியஸாக பேசுகிறாங்க நான் மாதிரி நீ வா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண சொல்ல வந்து சொல்லிடுறான். இப்போ என்ன நான் மட்டும் சொல்லிருக்கான் கிளாஸ் ட்ரிப் வந்து ரொம்ப அடிபட்டிருக்கா அவள் வந்து சரியானோடனே கண்டிப்பாக நான் சரி விட்டுறேன் அவளை உன் கிளாஸ் ட்ரிப்பு உன் கூட சேர்த்துப்பேன். அப்போ போய்ட்டு சொல்கிறான் அப்பா அவள் என் கிளாஸ் ட்ரிப் அவளுக்கு எதுவும் ஆகாமல் நான் தான் பாதுகாப்பேன் அப்படி அவள் கிளாஸ்மேட் அதோட கோஆர்டினேட்டர் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். டக்குனு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷீனோவும் நம்ம கிளாஸ் மாதிரி பேசிட்டு இருக்கோம். இப்படி சுமேரேன்னு சொல்லிட்டு நம்ம ஷீனோ கேட்கும்போது நான் நல்லா தான் இருக்கேன் என்னை மன்னிச்சிருங்க என்னால் இனிமேல் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் வந்து பார்க்க முடியாது நான் காலேஜ் வர முடியாது அகாடமிக்கு வர முடியாதுன்னு சொல்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. அந்த டைம் ஷீனோ வந்து சொல்கிறான் நீ பண்ண எல்லா தப்பும் எனக்கு தெரியும் ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு ஸ்டூடெண்ட்டாக திருப்பி அந்த அகாடமியில் சேரு உனக்கு எல்லா உதவியும் நான் பண்ணுறேன் சொல்லும்போது நம்ம சுமேரை வந்து ரொம்ப பயந்துகிட்டே இருக்கா. அதோ பார் உங்கள் உடம்புல இருந்து எல்லாம் அந்த கோசட்டை என்ன நான் எடுத்துட்டேன் இதுக்கப்புறம் உனக்கு எந்த பயமும் இல்லை உன் பாடி உனக்கு தான் நீ அதனால் எதை நினச்சும் பயப்படாத நீ வந்து கிளாஸ் அகாடமியில் வந்து சேரு திருப்பி ஒரு ஸ்டூடெண்ட்டாக வா அதில் வந்து சொல்லும்போது டக்குனு ஸ்ரீனிவாஸ் சென்ஸ் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த இடத்துல அப்படியே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈனோஜன் வந்து சிக்கடா கிட்ட பேசிட்டு இருக்கேன் இந்தமாரி எங்கள் அப்பா வந்து ட்ரான்ஸ்ஃபர் பற்றி பேசிட்டு இருக்கும்போது கேட்கும்போது நம்ம டெங்கி வந்து பயந்துறாடி நீயாடா போகிறேன்னு சொல்லி கேட்கும்போது இல்லைடா எங்கள் அப்பா வந்து பேசியிருந்தான்னு சொன்னேன் அப்போனா கிளாஸ் ரிப்பை பற்றி தான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம சிக்கடா கேட்கும்போது ஆமாம் ஏன்னா எங்கள் அப்பா தான் அதில் வந்து இன்வால்வ் இருந்தார் அந்த கேஸில் ஃபுல் அப்படி சொல்லும்போது இந்த விஷயம் நம்ம பொருட்டோக்கு திரும்ப கேட்கும்போது கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை ஏன்னா பொருட்டோக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பெரிய பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஷீனோ வந்து வாங்க உங்களுக்கு வந்து அகாடமி டெஸ்ட் வைக்க போகிறேன் இப்போது இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ஜெயிக்கணும் அப்படி ஜெயிக்கிறவங்களுக்கு வந்து சீட் அண்ட் ஃபுல் அவங்க தான் பெரிய லீடர் அந்தமாரி ஒரு பதவி கொடுப்பான் அந்தமாரி பேசிகிட்டு இருக்குமா. இப்போ வந்து என்னென்னா மேலே ஓடி போயிட்டு அந்த கொடி எடுக்கணும் மற்ற டீம் எல்லோரும் சண்டை போடணும் இதுதான் வந்து அகாடமி டெஸ்ட்டுன்ற மாரி. இந்த இடத்துல ஆல்ரெடி சண்டை போட்டவங்க எல்லாருமே பெரிய அப்படி பயப்படுறா பவிலா புது அப்பார்ட்மெண்ட்ரா இதையும் உடச்சி தள்ளுறாங்கடா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இந்த இடத்துல வந்து நம்ம சாடா கேட்குறா இதுக்காக திருப்பி இந்த இடத்துலேயே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த நீங்கள் வந்து உடச்சிட்டிங்கடா அது தெரியாமல் உங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அதுக்காக இது பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு படுது வந்து அபரா சென்சே அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா நம்ம சிம்மரை பற்றி பேசியிருப்பாங்க அது வந்து நம்ம சாடாக கேட்டுருப்பான். இந்த இடத்துல வந்து நம்ம ஷிகடாயிட்ட வந்து
மெடலி வந்து டேய் அப்படின்ற மாரி ஏதோ சொல்லியிருப்பான். அது கேட்ட வந்து டக்குன்னு நம்ம சோஜி வந்து போயிட்டு டபால்னு அடிச்சிடும். இந்த இடத்துல வந்து நம்ம இனோஜின் வந்து அவங்க அப்பாவோட டெக்னிக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவான். அவங்க அம்மாவோட மைண்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் யூஸே பண்ண மாட்டான். இப்படி பண்ணும்போது நம்ம ஷிகடே வந்து டக்குன்னு வந்து அவனை பேலஸ் யூஸ் போட்டு டக்குன்னு அங்கே நிற்க வச்சிட்டான். இந்த இடத்துல பொருட்டை காப்பாற்ற போகும்போது நம்ம இனோஜின் வந்து தடுத்துடுறான். என்னடா பண்ணுறது அப்படின்ற மாரி முழிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கரெக்டாக வந்து நம்ம மியூசிக் கேட்குறான். நான் புது ஜூஸ் வச்சிருக்கேன், நான் யூஸ் பண்ண கேட்கும் டக்குன்னு வாயிலேருந்து கூட யூஸ் பண்ணுறான். அவங்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னு தெரியல. டக்குன்னு அங்கேருந்து ஒரு மெட்டலை உடச்சி போட்டுடுறான் நம்ம யாரும் மிட்சுகி. அதனால் அந்த ஃபுல் ராப்பர் டூட்ஸும் எல்லாமே உடஞ்சிருது அங்கே அந்த இடத்துலேருந்து. அவங்க அப்பா என்னடா அது நடக்குது அப்படின்ற மாரி பார்த்துட்ருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க நான் ஒரு மேலே ஏறி நின்று அதை எடுத்துட்டேன் எப்படியோ கம்பல்சரி. அதனால் அவங்க தான் வின்னர்ன்ற மாரி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பரதன் ரொம்ப சந்தோஷப்படுறான், நான் எப்படி ஜெயிச்சிட்டேன்னு சொல்லிட்டு. கீழே பார்த்தீங்கன்னா மிட்சுகி ஈனோஜனும் உட்காந்து பேசுகிறாங்க. ஏய் என்னடா இப்படி பண்ணிட்டு தொலைச்சினா அப்படின்னு சொல்லும் போதும் சரி ஓகே ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரி விட்டுறாங்க. இந்த இடத்துல வந்து எங்கே நம்ம ஷீனோ சென்சை காணும்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ சுமேரேன்ற ஒரு வேர்ட் கிடைச்சா டக்குன்னு கிளம்பி போயிட்டேன் சொல்லும்போது நம்ம வந்து பொருட்டு வந்து கேட்குறான். அவர் சுமேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லும்போது பொருட்டு சம்ப டென்ஷன் ஆயிடுறான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஷீனோ வந்துடுறான். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம சுமேரும் இருக்காங்க. இந்த இடத்துல என்ன பண்ணுறதே தெரியல சுமேருக்கு. அவள் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே தள்ளி வந்து கைஸ் நான் வந்துட்டேன் அப்படின்ற மாரி வந்து நிற்கிறா. எல்லாருமே அப்படி படபடன்னு நின்றுடுறானுங்க, என்னடா நடக்குதுன்ற மாரி. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்ட ஓடி வந்து ஏய் உனக்கு இப்படி ஆகும் நினச்சி கூட பார்க்கல, போட லெவலில் எப்படி நீ வந்துட்ட, ரொம்ப நன்றி அப்படின்ற மாரி எல்லாருமே கிளாஸை பார்த்து ஓடி வராங்க. ஆக்சுவலி இங்கே யாருக்கும் என்ன நடந்துச்சு சொல்லிட்டு தெரியாது, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம கிளாஸ் இருப்புன்னு சொல்லிட்டு. அப்படியே வந்து அவள் வந்து சுமீரை வந்து நம்ம பொருட்டை பார்க்குறா. ரொம்ப நன்றி, உன்னால் தான் இது எல்லாமே மாறிச்சு. நான் அப்படியே ஷேடோக்குள்ளே போய்ட்டு நினச்சேன், ஆனால் உன்னால் தான் நான் எப்படியும் வெளிச்சத்தில் இருக்கேன் அப்படின்ற மாரி உட்காந்து பேசிகிட்டு இருப்பா. அப்படியே சுமீரை கண் கலங்குறா, உன்னால் தான் எல்லாமேன்ற மாரி. அச்சன்லேயே பார்த்தீங்கன்னா நருட்டோ வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு வந்திருக்கான். யாரை பார்க்கணும்னா நம்ம சாஸ்கியை பார்க்க தான் வந்திருக்கான். அதான் நம்ம சாஸ்கியை திரும்பிட்டு ஏன்டா இவ்வளோ லேட்டுன்னு சொல்லும்போது டேய் நான் ஒரு க்ளோன்ரா, இவ்வளோ தூரம் வரத்துக்கு ரொம்ப லேட்டு தான்டா, உன்னை வீட்டுக்கு வசனம் எங்கேயோ கூப்பிட்டு இருக்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கிறான். அச்சைன்னு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது இந்த ஜூட்ஸை பற்றி நம்ம சாஸ்கிட்ட வந்து சொல்லிட்டு இருப்பான். நம்ம சாஸ்கிட்டக்குன்னு சொல்லுவான், டேய் டான்ஸ் எப்படி பண்ணணும் நினச்சி கூட பார்க்கலடா, இது காகுவா ஜூட்ஸுடான்னு சொல்லும் போதும் நம்ம நட்டுக்கு ஒன்றுமே புரியாது. நம்ம நட்டு வந்து சாஸ்கியை ஊருக்குள்ளே வந்துட்டு போடான்னு சொல்லும் போதும் என்னால் வர முடியாதுடா, நான் சாக்கரோட ஒன்றே சொல்லிட்டேன்னு சொல்ல மட்டும் சொல்லு, என்னை மன்னிச்சிரு அப்படின்ற மாரி சொல்லிட்டு டக்குன்னு அந்த இடத்த விட்டு மறைஞ்சு போயிடுவான். நம்ம நட்டும் வந்து நீ மறுபடி இல்லைடா, நான் தான் ஒன்று மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னா நம்ம சாஸ்கி வந்து வெளியே வந்து வில்லேஜை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றான். நியூயோர்க்கு இப்போ நியூயோட போட்டு வந்து கோசைன்னு சொல்லிட்டு யார்ட்டும் வந்து பேசிகிட்டு இருக்கான். பரவாயில்ல விடு, இது எப்படியே டெம்பரரி தான் சொல்லும் போது டக்குன்னு அங்கே ஏதோ கிராக் ஆகுது. அவன் டக்குன்னு உடச்சிட்டு இந்த நிலத்தை எப்படியோ ஒரு கடவுள் எடுத்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நம்ம யாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அது டக்குன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு உலகத்தில் காட்டுறாங்க. அதாவது வளைவுகள் வந்து 16க்கும் மேலே தாண்டி போயிடுச்சுன்ற மாரி ஒருத்தனை சொல்லிட்டு இருக்கான். இவன் வந்து டேய் 10க்கு மேலே போனாலே அது அப்நார்மல், இப்போ அது 16க்கு போயிடுச்சு, இது எப்படியோ அழிச்சு ஆகணுன்ற சொல்லும் போதும் டேய் எல்லாத்துக்கும் காரணம் அந்த ககுவே தானே, தேவையில்லாமல் இந்த இடத்த விட்டு போனதுனால தானே இவ்வளோ பிரச்சனையே, சரி விடு. அந்த குண்டாக பேர் டென்ஸுக்கு இப்போ சொல்கிறான், சரி விடு இந்த விஷயத்தை நானே பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும்போது இந்த எபிசோட் கரெக்டாக முடிஞ்சுது.